வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன ஒரு ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சுரக்காய் தட்டைப்பயிறு போட்ட புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுனா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறமா கடுகு, சோம்பு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2 பல்லு பூண்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி அதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு தொக்கு பதத்துக்கு வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சுரக்காயை அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சுரக்காயை நல்லா மூடி வச்சு வேக வைங்க. இப்போ சுரக்காய் நல்லா வணங்கி வந்துடுச்சு. நான் ஏற்கனவே தட்டைப்பயிரை வறுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இப்போ இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதிலே சுரக்காய் ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும். இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்தாக்கா 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்துதான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதோட ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நான் 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கனால இன்றைக்கி நான் புளி சேர்க்கல. இது கூட குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது மண் சட்டிங்கனால அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமுமே ஒரு 5 மினிட்ஸ் அந்த குழம்பு நல்லா கொதிக்கும். அவ்வளோதாங்க, சூடாக சுவையான சுரக்காய் தட்டைப்பயிறு போட்டு புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.